ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தவம். இன்றைக்கு என்னோட ஊருக்கு பெருமை தேடித்தர சாப்பாடு ஒன்று தான் செய்ய போகிறோம். பாருங்கோ, ஒரு அப்ப மாவில் எத்தனை விதமான அப்ப வகை செய்திருக்கிறேன்னு நீங்கள் பாருங்கோ. பாலப்பம், முட்டையப்பம், வெள்ளையப்பம், காப்பியப்பம் செய்திருக்கிறேன். அந்த அப்பத்துக்கு சீனி சம்பல் எல்லாம் செய்து இருக்கு. பாருங்க, இதுதான் வெள்ளையப்பம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல 500 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசியை நாங்கள் 2 மணித்தியாலம் தண்ணி ஊற வைப்போம். தண்ணியை வடிகட்டி எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கி எடுப்பேன். அந்த மாவை இப்போ அரிப்பேன். இதான் அரிச்செடுத்த மா. இந்த மாவை நாங்கள் இப்போ சட்டியில் போட்டு கைவிடாமல் கிளறுவோம். கைவிட்டோம்னு சொன்னால் கட்டி பற்றி போடும். இப்போ கைவிடாமல் சட்டியில் போட்டு கிளறைக்குள்ள சட்டியை விட்டு மா விலகுற ஒரு பதம் வரும். அந்த பதம்தான் எங்களுக்கு அப்பத்துக்கு அளவான பதம். இப்போ நாங்கள் அதை சூடாற வைப்போம். மாவை வறுத்தா பிறகும் நாங்கள் கிளறி கொண்டு தான் இருக்கணும். வெளியில் வச்சும் என்னென்னு சொன்னால் விட்டோன்னு அந்த சட்டியில் ஹீட்டுக்கு அப்படியே கட்டி பற்றி போடும். இப்போ நாங்கள் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இப்போ அந்த மாவை நாங்கள் அரிப்போம். இப்போ அரை தேக்கரண்டி அப்பச்சூடா போடுவோம். அரை தேக்கரண்டி உப்புத்தூள் போட்டு நல்லா கிளறுவோம். இப்போ அரை கப் இளநீ நாங்கள் முதல் நாள் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ 3/4 கப் தேங்காய் பால் போட்டு நல்லா பிசைவோம். இப்படி கையால் வடிவாக அடித்து நல்லா குழைக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கிற பதம்தான் அந்த பதம். இப்போ நாங்கள் இந்த மாவை 8 மணித்தியாலம் அப்படியே மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், 8 மணித்தியாலம் முடிஞ்சது. திறக்கேக்கில் மா நல்லா புளிச்சு வெடிச்சு இருக்குது. இப்போ நாங்கள் தேங்காய் பால் விட்டு இப்போ நாங்கள் கலக்க போகிறோம். 200 மில்லி லிட்டர் தேங்காய் பால் விட்டு இப்படி நல்லா கலக்க வேணும். அட்டிச்சு நல்லா கலக்கணும். இப்போ நாங்கள் ஒரு அரை தேக்கரண்டி உப்புத்தூளும் போடுவோம். இந்த பதம் தான் அந்த அப்பத்துக்குரிய பதம். இது என்னோட பழைய அப்பச்சட்டி. இந்த அப்பச்சட்டியில் நான் சுடுறேன். நான் என்னென்னு சொன்னால் வடிவாக அப்பம் வரும். மெதுவாக இப்படியே சுழட்ட வேணும். இதுதான் பருத்தித்துறை அப்பம். இப்போ அப்பத்துக்கு பால் வர்றோம். மூடுவோம். பாருங்க, பாலப்பம். நாங்கள் அந்த பாலப்பத்துக்கு சர்க்கரையும் போடலாம், சீனியும் போடலாம். இது வெள்ளை அப்பம்.
அப்பச்சட்டிக்கு ஒவ்வொரு காலும் நாங்கள் இப்படி துணியால் துடைச்சி போட்டு தான் மாவிடணும். அப்போ தான் மா ஒட்டாமல் அப்பம் ஷேப்புக்கு வடிவாக வரும். பாருங்க வெள்ளையப்பத்தை. இது எங்கட வெள்ளையப்பம். இப்படியே வெள்ளையப்பத்தை ஒவ்வொன்றா சுட்டு எடுப்போம். இப்போ நாங்கள் முட்டையப்பம் முட்டையை விட்டுட்டு மிளகுத்தூளும் உப்புத்தூளும் போட்டு மூடுவோம். இப்போ நாங்கள் இனிப்பு போட்ட முட்டையப்பம் மட்டும் செய்ய போகிறோம். அந்த முட்டை மாவு அப்போ மாவுக்குள்ள ஒரு முட்டையும் 2 மேசக்கரண்டி சீனியும் போட்டு நல்லா அடித்து கலக்குவோம். கலக்கி போட்டு சட்டிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு வட்டம் வட்டமாக இப்படி நாங்கள் சுட்டோம்டா அதுங்கட இனிப்பு முட்டையப்பம். சின்ன பிள்ளைகள் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவினா. பாருங்க இனிப்பு முட்டையப்பம், வெள்ளையப்பம், பாலப்பம், பாருங்க ஒரு அப்ப மாவில் எத்தனை வகையான அப்பம் சுட்டுருக்கண்டு. இதுதான் காப்பி அப்பம். இந்த அப்பத்துக்கு கொஞ்சம் மாவை விட்டு அப்படியே சுலாவி எடுக்கிறது தான் இந்த அப்பம். இந்த அப்பம் ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க ஒரு அப்பம் மாவில் எத்தனை வகையான அப்பம் செய்திருக்கண்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்களோட ஃபேமிலிக்கு இது செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என்றும் உங்கள் பருத்தியூர் தவம். பாய் பாய்.